ஐயா ஸ்டாலின் ஆளுநரை பார்த்து ஒரு சாங்கு பாடுற மாதிரியே இருக்கு எனக்கு. சௌக்கியமோ கண்ணே சௌக்கியமோ. இது வரைக்கும் இருந்திருப்ப, ஆனால் இனிமேல் இருக்க மாட்டேன். உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநரோட அந்த ஃபைல்ஸு கிளைமேக்ஸ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கா. அவங்க ஃபைல்ஸை கையில் எடுத்த உடனேயே ஐயாவுக்கு பைல்ஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஐயா நினச்சிக்கிட்டு இருந்தார், நம்மளையெல்லாம் யாரும் பக்கத்தில் நெருங்க முடியாதுப்பா, நம்மளை தொடுறதுக்கு இந்தியாவில் எவன் இருக்கான் அப்படின்ற ஒரு நினப்பு அந்த மதப்பிள்ளையே ஐயா தெரிஞ்சாருன்னு வைங்கல. ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சுப்ரீம் கோர்ட்டு தூக்கி இருக்கு. சும்மா லொல்லலாய்க்கு சொன்னிச்சியா, இரு ஒவ்வொரு கேபிளாக கட் பண்ணுறேன். அது இப்போ உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸு போகிறதுலாம் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் கேஸு போய் அந்த கட்டை பிரித்து உள்ளே பார்த்தாங்கன்னு வைங்கல, இத்தனை நாளாக ஐயாவோட அந்த இது வெளியில் வந்துடுவேன். இதே வேலையை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இதே வேலையாக தான் தெரிஞ்சிருக்கல நீ போனதுலேருந்து. அதாவது கவர்மெண்ட்டு கூட வம்புழுக்கிறத கடமைன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்க நீ. இரு வர்றேன் உனக்கு. அவங்கப்பா இப்போ சிஎம் சொன்னதை அவங்க சேர்த்து சொல்லுவாங்க. அவர் சொன்னதில் என்ன தப்பு, அவங்க வழிமொழிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு அப்படியே சொல்லும். சின்ன பிள்ளைத்தனமாக தாயா நடந்திருக்கார் இவர். இதை அப்படி சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? உனக்கு அவங்களுக்கும் பிரச்சனையாக இருந்தால் நீ அவங்க கூட நேரடியாக மோதி இருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டேட்டையே ஸ்டக் பண்ணி வச்சுருக்கீங்க. அதாவது அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க. எதுக்கு உன்னை அவங்களுக்குள்ளே ஆளுநராக போட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சுன்னா இப்போ என்ன செய்வார் ஐயா? ஆளுநர் என்ன செய்வார்? பாவம். ஆனால் அவர் இப்படி கேட்குற அளவுக்கு என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணார். ஏன் இப்போ இந்த நிலைமையை கொண்டு போய் ஐயாவை நிற்க வச்சுருக்காங்க பார்த்துருவோம்பா. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் திருபாட்டா கூத்தடி கோப்பு. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன அநியாயம் நடந்துச்சு அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துச்சு. அது ஒரு பக்கம் அவர் கண்டுபிடிக்கட்டும். ஒரு 6 யூனிவர்சிட்டியில் ஆளுநர் என்ன அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை நீங்கள் கண்டுபிடிக்கன்னு சொல்லி ஆளுநர் மேலேயே ஒரு விசாரணை கமிஷனை தூக்கி போட்டுச்சு தமிழ்நாடு அரசு. இப்போ அங்கே சுப்ரீம் கோர்ட்டு கிட்டத்தட்ட பாட்சா ரேஞ்சில் தான் சொல்லியிருக்கு, முடிச்சிடுறேன் 7 நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் கேஸப்பா. வேறு எதுவும் இல்லை, அவங்க 7 நாள் கழித்து ஃபைனல் ஹியரிங்கை நம்ம வச்சுக்குவோம், இதுக்கு மேலே நம்ம இழுக்க வேண்டாம், இது என்ன தான் பிரச்சனை அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தீர்க்கமாக திட்டவட்டமாக சொல்லிடுச்சு. அதாவது ஒரு வாரம் கழித்து ஆளுநர் மேலே ஏதோ ஒரு ஆக்ஷன். அது என்ன ஆக்ஷனாக வேணாலும் இருக்கலாம். மேபி சில நேரங்களில் ஏங்க இப்படி பண்ணீங்க, உங்களால் பெரிய இம்சையாக இருக்குது. ஐயா சந்திரசூட்டு நல்லவராக இருக்கிறப்ப பேசினார்ல, அப்போ அந்த பஞ்சாப் இதே மாதிரி போச்சு. பஞ்சாப் ஆளுநர் மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ ஆளுநர் மேலே ஐயா ரொம்ப வருத்தப்பட்டார், ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிட்டார். இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டாயா இருக்கிறீங்க, ஏயா இப்படி பண்ணுறீங்க, ஒவ்வொரு முறையும் என்கிட்ட தான் உங்கள் பஞ்சாயத்தை தீர்க்கணுமா, எங்களுக்கு வேறு வேலை இல்லையா, அடிச்சுக்கிறான் இவர் கிட்டத்தட்ட அப்படி தான் பேசினார். அதுக்கப்புறம் ஓரளவு கொஞ்சம் எல்லாமே அடங்கி உடங்கி இருந்துச்சுன்னு வைக்கல அங்கனுக்குள்ளே. ஆனால் இங்கே நம்ம ஐயா அடங்குற ஆளாக அது எப்போ ஏற்பட்ட ஆள் ஐயா அருவி. அவர் ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட 2020 பல மனுக்கள் கடப்பில் கடந்திருக்கு. ஐயா வந்ததுக்கப்புறம் குறிப்பாக அத்தனை அவங்க அது அமிச்சாங்க இல்லைங்களா, ஒரு இதுக்கு அமிச்சாங்க இல்லைங்களா, ஒப்புதலுக்கு அமிச்சாங்க இல்லைங்களா, ஒப்புதலுக்கு அமிச்ச அத்தனையுமே இந்த பணத்தை ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்களா, அதே மாதிரியே ஐயா ஆளுநர் பத்திரப்படுத்தி பதப்படுத்தி திருப்பி நமக்கு அமிச்சாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 12 மசோதாவுமே அது அந்த இது கல்வித்துறையை சார்ந்த மசோதா தான். அதான் முழுக்க அந்த துணைவேந்தர் பிரச்சனை. வேந்தர் ஐயா தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, ஆளுநர் தான். ஆனால் ஆளுநருக்கு கீழே இருக்க ஆளுங்க யார், அந்த ஆளுகளை யார் நியமிக்கிறது அப்படின்றது பெரிய கேள்வியாக இருந்துச்சு. இது இல்லாமல் சட்ட திருத்த மசோதாவெல்லாம் ஏகப்பட்டது உள்ளே கிடக்கு. அதையுமே ஐயா தொடர்றதே கிடையாது. அதான் இங்கேருந்து அங்கே போணுச்சுன்னா
அது இந்த யானை வாய்க்குள்ளே போச்சும்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதுக்கு பதிலும் வராது, அதுக்கு திரும்ப அதுவும் வந்து என்ன நமக்கு முடிவுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த துணைவேந்தர் பிரச்சனையை எப்படி கொண்டு வந்தான்னா, துணைவேந்தரை நியாயம் அதை அவங்கள வந்து போஸ்டிங் போடுறதுக்கு ஒரு சர்டன் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டியை பேஸ் பண்ணி தான் அதை வந்து நடைமுறைப்படுத்தி தான் அவங்க அதை பண்ணணும். ஐயா ஆளுநர் இப்போ பேசினார்ல அரசியல் அமைப்பு சட்டம், அதை மதிக்காமல் திரியிறாங்க தமிழ்நாட்டிலன்ட்டு. அதை முதல்ல தொடங்கி தமிழ்நாட்டில் வச்சது ஐயா தான். ஏன்னா அரசியல் சாசனப்படி அங்கே ஒரு இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, ரூல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரொசீஜர். அதையெல்லாம் விட்டுவிட்டு அதெல்லாம் விடுங்க, இப்போ நான் வந்துட்டேன்ல, இனிமேல் நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஆளுநரும் ஒரு புது ரூல் என்னென்னா, இப்போ இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக அந்த யூஜிசிக்கு அந்த பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, ஒட்டு மொத்தமாக ஒரு 6 பல்கலைக்கழகம் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை யூனிவர்சிட்டி, இன்னும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, காமராஜர் யூனிவர்சிட்டி, அப்புறம் இது தமிழ்நாடு அந்த இது ஆசிரியர்கள் அந்த யூனிவர்சிட்டி. இதுக்கெல்லாம் துணைவேந்தர்கள் போடணும். இந்த துணைவேந்தர்கள் போடுறதுக்கு ஒரு குழுவை ஒன்று போடுவாங்க. அந்த குழு எப்படி இருக்கும்னா, அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு ஏற்றாப்புல தான். எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரே ரூல் கிடையாது, ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு ரூல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஆள், ஆளுநர் சைட்லேருந்து ஒரு ஆள், அப்புறம் இந்த சிண்டிகேட் சைட்லேருந்து ஒரு ஆள், இந்த மாதிரி வந்து போட்டு ஒரு 3 பேரை போட்டு தான் எப்போயுமே இது வரைக்கும் அதான் நடைமுறை. ஆனால் ஐயா என்ன பண்ணிட்டாப்புல, கூட 4ஆவதாக ஒரு ஆளை போட்டு யூஜிசிலேருந்து, அதாவது இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவங்க சார்பாகவும் ஒரு ஆளை போட்டு 4ஆக போடுங்க. ஏன்னா கணபதி ஹோமத்துக்காக போகிறாங்க, ஒத்தப்படையாக போகக்கூடாது, ரெட்டப்படையாக போகணும் இல்லைவா, தெரியலவா. அவங்க அப்படித்தான் வந்து உள்ளே கொண்டாந்து விட்டாப்புல. விட்டது மட்டும் இல்லாமல் ஐயா தனியாக, அதாவது கவர்மெண்ட்டு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணால் ஐயா தனியாக இன்னொரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அதை உள்ளே விட்டு இதுதான் குரூப்பு, இந்த குரூப்பு சொல்கிறது தான் கேட்கணும், இவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒன்று போட்டாப்புல. இதுக்கடையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஐயா கிட்டே நடந்திருக்கு. என்னென்னா, இந்த துணைவேந்தர்கள் மாநாடுன்னு ஊட்டியில் ஒன்று நடத்தினார். அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் இங்கே யூஜிசி சேர்ந்த அந்த தலைவராக இருக்கார்ல, அவரும் உள்ளே வந்தார். அவங்களுக்குள்ளே உட்கார்ந்து தான் பல முடிவுகள் அவங்க எடுத்தாங்க. எப்படின்னா, உள்ளுக்குள்ளே என்ன பேசுனாங்கன்றது தெரியாது, ஆனால் என்ன பேசியிருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்ம கண்ட்ரோலில் தான் இது அத்தனை இருக்கணும், கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மாநாடு. அதெல்லாம் பேசி ஈஸி கொண்டு அதுக்கப்புறம் வந்து ஐயா வந்து தனியாக ஒன்று இதை போட்டு இதுதான் சொல்லி அவராகவே போட்டாப்புல. முதல்ல என்ன அப்படின்னா, ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களில், கவர்மெண்ட்டோடு சேர்ந்து. அதுவே முதல்ல தப்பு. அந்த ஆளுநர் சைட்லேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதுவே தப்பு. அரசாணை மாதிரி அவரே கொடுத்துட்டாப்புல. இது மட்டும் இல்லாமல் தனியாக அவர் வந்து ஒரு குரூப்பை ஃபார்மும் பண்ண முடியாது, அது 2வது தப்பு. இந்த மாதிரி இவர் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி சரி கோர்ட்டுக்கு போனால், கோர்ட்டு வந்து 2 பேர் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கேஸ் எடுத்து நடத்தணுமாங்க, 2 பேர் சேர்ந்து ஒன்றா கூடி ஒரு முடிவுக்கு வாங்கய்யா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலினே தலைமைச் செயலரை கூட்டு போயிட்டு அங்கே பார்த்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஆனால் இன்னைய வரைக்கும் அவர் வித்ட்ரா பண்ணிட்டாப்புல ஆளுநர். நான் அந்த குழுவை, நான் ஒரு குழு பரிந்துரை பண்ண இல்லையா, அந்த குழுவை நான் வந்து இது பண்ணிக்கிறேன், கலைச்சிடுறேன் அப்படின்ட்டாப்புல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த 6 யூனிவர்சிட்டிலையும் துணைவேந்தர் இல்லை. இதுக்கு முழு காரணம் ஆளுநர். அவர் இந்த குரூப்புக்கு நான் பர்மிஷன் தரமாட்டேன் ஒத்த காலில் நிற்கிறாப்புல. அது ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட்டு இது வந்து பூரா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்டது, அதனால் எப்படி நமக்கு அடி பண்ணிஞ்சு தான் வரும், நம்ம வழிக்கு இதை எப்படி கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவங்கள நேரடியாக நம்மளால் மிரட்ட முடியலை. இந்த பாகுபலியில் முன்னாடி மக்களை வச்சுக்கிட்டு இந்த காலகேயர்கள் நிற்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்ட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, சரி ரைட்டு நீ ஏன்னா இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, துணைவேந்தர் இல்லை அப்படின்னா அது எல்லாமே இந்த ஒரு கமிட்டி ஒன்று இருக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும். அந்த கமிட்டி தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். அந்த கமிட்டி முடிவு பண்ணுறது எப்போ 4 பேரும் சேர்ந்து ஒட்டுக்கா பார்க்குறதே, இந்த 9 கோளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் மேலே அதுவே வந்து பெரிய விஷயம். அதான் ஒன்றும் இல்லை, ஒரு மார்க் ஷீட்டு வாங்குறதுனாலே மாத கணக்காகி போயிடும் இங்கே. ஏன்னா 4 பேரும் சேரணும், அது கையெழுத்து போடணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டிசிஷனை 4 பேரும் ஒன்று சேர்ந்து 4 பேரும் ஒரே மாதிரியான டிசிஷன் கொடுக்கணும். ஒருத்தர் விலைக்கு போனாலும் முடியாதுன்னு. அதனால் பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே
இது வரைக்கும் யூனிவர்சிட்டிக்குள்ளே பயங்கரமாக அடி. இது வரைக்கும் யூனிவர்சிட்டிகள், அண்ணா யூனிவர்சிட்டியில் பல விஷயங்கள் ஒழுங்காக செயல்படாமல் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம். அங்கே ஒழுங்காக வந்து துணைவேந்தரை போட்டு உள்ளுக்குள்ளே இது எல்லாமே ஆளுநர் கண்ட்ரோலில் தானேப்பா வருது. அவங்க பண்ணி தானே எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஒவ்வொன்றும் லேட்டு, எல்லாமே டில்லே. இதில் அதுக்கப்புறம் வந்து ஆளுநர் வந்து சரி பண்ணிடுவார், சரி அதாவது நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்காவது அவர் செய்வார் அப்படின்னு பார்த்தா முடியாது. எவன் எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன, எனக்கு என்னோட பவர் என்னன்றதை நான் காமிக்கணும், அதுதான் எனக்கு வேணும். ஐயா கடைசி வரைக்கும் அதுலேயே நின்னாப்புலையே, கொஞ்சம் கூட சாஞ்சு வரல சரிஞ்சு வரல. அதுலேயும் பொதுவாக எப்படின்னு பார்த்தா ஆளுநராக வர்றவ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பேட்சு போட்டு வர்றாப்புல, பச்சை குத்திக்கு இருக்காப்புல பாசாக்கான்னு உள்ளே பார்த்தா தெரியும். இல்லை இந்த ஸ்ரீராம ஜெயம் மாதிரி பூரா ஐயா மோடி நாமத்தை நமோ நமோன்னு எழுதியிருப்பார் போல். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர விசுவாசி. அந்த விசுவாசத்தை ஐயா வந்து நம்மளை நசுக்கி தான் காமிக்கணும் அப்படின்றதுல ஐயா ரொம்ப தெளிவாக இருந்திருக்கார். ஏன்னா அப்போ தானே அதோட பவர் என்னன்றது தெரியும். இதை கோர்ட்டுக்கு அப்பயே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயா யூஜிசியில் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட யூஜிசி என்ன சொல்லியிருக்கு, ஆளுநர் அந்த துணைவேந்தரை வந்து ஆளுநரே நியமிப்பார், அது அந்த குழு அந்த இதெல்லாம் கிடையாது. இனிமேல் டைரெக்டாக ஆளுநருக்கு நாங்கள் அந்த பவரை கொடுக்குறோம். அதுக்கு தான் ஐயா ஸ்டாலின் எங்களுக்குள்ளே உட்காந்து கேட்டார், அந்த யூனிவர்சிட்டி இருக்கிற இடம் எங்களோடது, அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் எங்களோடது, அங்கே உதவித்தொகை ஊக்கத்தொகைன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்து பண்ணுறது எங்களோடது. ஆளுநரை மட்டும் எங்கேருந்தோ வந்த ஆளுநரை மட்டும் துணைவேந்தரை நியமிப்பார். அவங்க கேட்குற கேள்வி சரிதானப்பா, இதில் ஏதாச்சும் ஒரு பங்கு அந்த சைட்லேருந்து வந்திருந்தால் பரவாயில்ல. ஆனால் அவர் ஐயா ஸ்டாலின் கேட்குற முழுக்க எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன், நானே செய்கிறேன், எல்லாத்தையும் என் தலையில் போட்டுக்கிறேன், எதுக்குமே நீ வரமாட்டேன். ஆனால் ஒன்றே மட்டும் இதுக்கு மட்டும் நீ உடனே முந்திக்கிட்டு வந்துடுவியா, ஆளை தூக்கி கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு உன் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும் எல்லாத்தையும். ஏன்னா அவங்களுக்கு கீழே உள்ளவங்களாத்தையும் விருப்பப்பட்டு அவங்க சேர்க்கலாம். எண்ட் ஆஃப் தி டே அந்த வேந்தரை நியமிக்கிறது ஆளுநர் தான். அதாவது இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு 5 பேரை வந்து கொண்டு 3லேருந்து 5 பேர் கொண்டு வருவாங்க. அதில் யாருன்றது செலக்ட் பண்ணுற உரிமை ஆளுநருக்கு தான் இருக்குது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த 5 பிடிக்கல இந்த 5 பேரும் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணுறார், எதுக்கு இங்கே 5 எடுத்துக்கிட்டு நான் நேரையாக அந்த ஒன்றையே செலக்ட் பண்ணிடுறேன். அதுதான் ஆளுநரோட பெரிய இதுவாக இருந்துச்சு. இப்போ ஆளுநர் துணைவேந்தர்களை எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த பெரியார் யூனிவர்சிட்டி இருந்துச்சு இல்லையா, அந்த பெரியார் யூனிவர்சிட்டியில் ஜெகநாதன் ஒருத்தரை துணைவேந்தராக நியமித்தார். ஆனால் அங்கே போகிறப்பே சொல்லிட்டாங்க, இது முழுக்க ஆர்எஸ்எஸோட வாள், இதை கொண்டாந்து உள்ளே திணிக்காதீ அப்படின்னு சொன்னாலும் அங்கே கேட்குறதுக்கு இல்லை. பெரியார் யூனிவர்சிட்டியில் 2020-22 நினைக்கிறேன் ஒரு கொஸ்டின் ஒன்று வருது, தமிழ்நாட்டிலே தாழ்த்தப்பட்ட ஜாதி எது, இந்த கொஸ்டின் வந்துச்சு. இப்போ எந்த 2022 தான் நினைக்கிறேன், எந்த லெவலில் அப்போ பண்ணியிருப்பாங்கன்றதை பார்த்துங்க. இதில் ப்ரொஃபஸர் சுப்பிரமணியன்றவர் பெரியாரை பற்றி பெரியார் போர்க்களங்கள்ன்ற சொல்லிட்டு ஒரு புக் எழுதினாப்புல. அந்த புக்கை எழுதுனதுக்கு பெரியார் யூனிவர்சிட்டிலேருந்து அந்த பல்கலைக்கழகத்துலேருந்து அவருக்கு நோட்டீஸ் போயிருக்கு, வழக்கம் சொல்லி எப்படி நீ எழுத போச்சு. பெரியார் யூனிவர்சிட்டியில் வச்சு பெரியார் தானே எழுதினார், பெரியார் யூனிவர்சிட்டியில் வச்சு சாவர்காரை எழுதினார் இல்லை கோவல்கரை எழுதினாரா, யாரை எழுதினார் கேட்பாங்க எல்லாம் அந்த கேள்வி. அது பண்ணதுக்கு அவர் மேலே போச்சு. இது இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் மேலே கேஸை போட்டு, அதான் இந்த மாதிரிலாம் வன்கொடுமை சட்டத்தில் உள்ள தூக்கி போட்டு அடுத்த நாளே ஜாமீனில் வந்துட்டார். அப்படி வந்த மனுஷன் ஆளுநர் உடனே போய் அவங்களுக்குள்ளே அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் அங்கே ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு. அந்த நேரத்தில் ஆளுநரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்று உள்ளே கூட்டி போயிட்டு 25 நிமிஷம் பேசுனது யார் தெரியுமா, இதே திரு ஜெகநாதன் அவர்கள். அப்படின்னா என்ன ரேஞ்சுக்கு இவங்க உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டியை எடுத்து ஆர்எஸ்எஸ் யூனிவர்சிட்டியாக மாற்றணும், அவங்களுக்கு ஏற்றாப்புல இங்கே இருக்கிறத கொண்டு வரலாம். அது எப்போ கொண்டு வரலான்னா, இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கண்ட்ரோலில் எடுத்தால் தான் கொண்டு வரலாம். ஒருத்தர் ரொம்ப ஓப்பனாக சொன்னார், அதாவது ஆளுநர் துணைவேந்தரை நியமிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, சரி ரைட்டு, அதில் அடம் முடிகிறார். ஆனால் யார் வந்து செமினார் எடுக்கணும் யூனிவர்சிட்டியில் அப்படின்னு அதையும் சர்க்குலேட் பண்ணுற அளவுக்கு ஆளுநர் உள்ளுக்குள்ளே வந்திருக்காருன்னா அப்போ ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது தானே அப்படின்னு சொல்லி பல இது பண்ணாங்க.
இப்போ இது எல்லாம் தான் ஒட்டு மொத்தமாக இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. அங்கே போயிட்டு சொல்கிறார். இப்போ ஆளுநர் அவரோட இங்கேயுமே இப்போயே அவங்க வந்து அந்த விசாரணையை நடத்துறதுக்கு ரெடி. ஆனால் கவர்மெண்ட் சைடில் கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. அதனால வந்து ஒரு வாரம் டைமு, ஒரு வாரம் ஹனிமூன் பீரியட். ஓகே, அதுக்கப்புறம் நேராக வாங்க. ஏன்னா எதுவுமே இல்லாமல் இங்கேருந்து கிளம்பி போக மாட்டாங்க. இந்த யூஜிசி சொல்லுது, யூஜிசி சொல்கிறது நெறிமுறை தான். அதாவது இப்படியெல்லாம் நடக்கலாம், ஒரு யோசனை, அவ்வளவுதான். அவங்க வந்து இங்களுக்குள்ளே கையெழுத்தை போட்டு இப்படித்தான் நடக்கணும்னு கட்டாயம்லாம் படுத்த முடியாது. அதையும் வேற சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஃபைனலாக ஒரு டிசிஷன் இப்போ அவங்க கொடுப்பாங்க. அதாவது துணைவேந்தரை நியமிக்கிற பொறுப்பு மாநில அரசோடதா இல்லை ஆளுநரோடதான்ட்டு. இது தீர்ப்பு எந்த பக்கம் வேணாலும் வரலாம், சொல்ல முடியாது. அது ஆளுநர் பக்கமும் வரலாம், ஆனால் இந்த கவர்மெண்ட் பக்கமும் வரலாம். ஆனால் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ தெலுங்கானாவில் பீகாரில் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தரை கவர்மெண்ட்டு, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து பண்ணலாம். இப்போ அதையெல்லாம் வச்சு தான் இங்கே கொண்டு வர மாற்றணும். அங்கேயும் மாற்றணும். இப்போ கேட்பாங்க அடுத்து எங்களுக்கு மட்டும் ஒன்றா அவங்களுக்கு மட்டும் ஒன்றான்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆனால் அங்கெல்லாம் பீகாரில் ஆளுநர் பண்ணான்னு அரசாங்கம் பண்ணான்னு, ஆனால் தெலுங்கானாவில் அப்படி கிடையாது. இல்லை, அவங்க விட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வரும். கூடுமான வரைக்கும் ஆளுநரோட முகத்திரைகள் கிழிக்கப்படும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வெறும் இது மட்டும் இல்லை, சட்ட திருத்த மசோதாலும் ஒன்று உள்ளே கொண்டு போனால் அதையெல்லாம் சரி செய்யணுமா இல்லையா? பல நலத்திட்டங்கள் உள்ளது, அது அங்கேயே பெண்டிங்கில் உள்ள கிடக்கு. மனுஷன் ஒத்துக்க மாட்டேன்றாப்புல. ஏன் ஒத்துக்க மாட்டேன்றாப்புலன்னா, அவர் அதாவது இனிமேல் நான் ஒன்றத்துக்கும் உதவாதவன், நான் தமிழ்நாட்டில் வேஸ்ட்டு அப்படின்னு அவரை கையெழுத்து போட சொல்கிறாங்க. ஏன்னா துணைவேந்தரை நியமிக்கிறது கவர்மெண்ட்டே இனிமேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மசோதாவையும் கூடவே அவர்கள் சேர்த்தாங்க. அதில் கொஞ்சம் மனுஷன் ட்ரிகர் ஆகிட்டாப்புல. ஆனால் உள்ளே வந்தப்பயே அந்த நீட் எக்ஸாமுக்கெல்லாம் வந்து அந்த திருத்த மசோதாலாம் கொண்டு போய் அதில் கொடுத்தப்போ அதில் தான் மனுஷன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப காண்டாயிட்டாப்புல. ரொம்ப வீரியமாக இருக்கிறாங்க, நம்ம யாருன்றதை காட்டணும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு எந்த பக்கம் வந்து தீர்ப்பை சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியல. பட் ஆனால் ஒரு வாரத்தில் சொல்லிடுவாங்க. ஆனால் ஒருவேளை ஆளுநர் ஆப்போசிட்டாக வந்துருச்சு, அவருக்கு ஆதரவாக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆப்போசிட்டாக வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஆளுநர் என்னை இந்தியா முழுக்க தெரிகிற மாதிரி அசிங்கப்படுத்தி விட்டியலப்பா, ஒட்டுமொத்த ஆளுநர் திட்டுவாங்க. வர ஒருத்தரால் இப்போ எங்களுக்கு இருந்த எல்லா பவரும் போயிடுச்சு. ஏற்கனவே எங்களை டம்மின்றாங்க. இப்போ நீ அந்த டம்மின்றதை டம்மான்னு அடித்து காமிச்சிருக்க. ரைட்டு, உன்னால் முடிஞ்சதை பண்ணிட்ட அப்படின்ற அளவுக்கு அவங்களாம் பேசுவாங்க. என்ன தீர்ப்பு வரும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.